சம்பவம் நடந்திருக்கு சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டுல 2024 மார்ச் மாசத்துல அதிகமான போதை கலாச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இடி அவங்களும் போதை தடுப்பு பிரிவு நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. அதுல கிட்டத்தட்ட 293 கோடிக்கு போதை பொருட்கள் வந்து குறிப்பாக ட்ரக்ஸ் பிடிக்கப்படுது. அதாவது கஞ்சா அப்படின்னு சொல்லி கடந்து போகாதீங்க, இது கஞ்சாவை விட மிக மோசமான ஒரு ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸை வந்து 2024 மார்ச் மாசம் கண்டுபிடிக்கிறாங்க. இதன் அடிப்படையில 6 ஸ்டேட்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு சொந்தமான இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா ஈடி ரைடு நடக்குது. அந்த குடும்பம் யாரு? அந்த குடும்பம் தான் மார்ட்டின். இன்னைக்கு ஆதவர்ஜுனா இருக்காரு இல்லையா, அவருடைய மாமனார் ஆதவர்ஜுனா வீட்லயுமே நவம்பர் 2024 இந்த ஈடி ரைடு நடந்துச்சு. இதன் பிற்பாடு யாரு அப்படின்னா, நான் அந்த பேர் வந்து நான் பின்னாடி சொல்றேன். இந்த நபரோட மார்ட்டின் அவருடைய மனைவி லீமா ரோஸா இருக்கட்டும், மார்ட்டினா இருக்கட்டும், ஆதவுடைய மனைவி, இவங்க எல்லாருமே வந்து இந்த நபரோட ரொம்ப அதிகமான அளவு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒன்னாவே பிசினஸ் பண்ணிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் 6 ஸ்டேட்ல ஆதவுடைய மாமனார் மார்ட்டினுடைய வீட்டுல வந்து அவருக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஈடி ரைடு நடத்துறாங்க. இதோடைய ரிசல்ட், இந்த சிண்டிகேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாரு, அந்த சிண்டிகேட்டோட மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்றத வந்து இப்போ 1ஆம் தேதி லாஸ்ட் ஜூன் 1ஆம் தேதி வந்து ஆதவர்ஜுனா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த இன்டர்வியூக்கு 5 நாளைக்கு முன்னாடி அந்த நபர் யாருன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக போடுறாங்க. அந்த சிண்டிகேட்டின் மாஸ்டர் மைண்ட் வேற யாருமே கிடையாது, ஜான் பிரிட்டோ. யார் தான் இந்த ஜான் பிரிட்டோ? அவருடைய போட்டோ வரும் பாக்குறாங்க, கைது செய்யப்பட்டாருன்னு பாக்குறாங்க, இல்ல தேடப்படும் குற்றவாளியா இருக்கிறாரு. இவருடைய 293 கோடி மதிப்பிலான அந்த இதை பிடிச்சிருக்காங்க, மிக மோசமான குடிய ட்ரக்ஸை பிடிச்சிருக்காங்க. அதற்கு பின்னாடி இன்னும் எத்தனை ட்ரக்ஸ் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்றத வந்து அவர்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் அவர் ஆல் எஸ்கேப், தேடப்படும் குற்றவாளியா இருக்கிறாரு. அதற்கு 5 நாளைக்கு முன்னாடி, அந்த இன்டர்வியூக்கு 5 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா 5 நாளைக்கு அப்புறமா ஆதவர்ஜுனா இது குறித்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதை பாருங்க. போதை பழக்கவழக்கங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருப்பதும், மது பழக்கம் அதிகமாக இருப்பதும், முக்கியமாக ட்ரக்ஸ் கல்ச்சர் இளைஞர்களுக்கு அதிகமானனால இன்றைக்கு சூப்பர், ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. நீங்களே கேட்டிருப்பீங்க. இளைஞர்களுக்கு மத்தியில வந்து அதிகமான அளவு போதை கலாச்சாரம் வந்து அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிக குற்றங்கள் நடக்குது. 3 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்குமே பாலியல் வன்புணர்வு செஞ்சு சீரழிக்கிறான். இந்த சமூகம் ரொம்ப மோசமான ட்ரக்ஸ் கலாச்சாரத்துல மூழ்கி இருக்குதுன்னு சொல்றாரு. சூப்பரான ஸ்பீச். ஆனா அங்க ஊடகங்கள் ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டாங்க. என்னன்னா ஜான் பிரிட்டோட பேர், இந்த சிண்டிகேட்டின் மாஸ்டர் மைண்ட் ஜான் பிரிட்டோட பேர் அதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி வந்திருக்குது. அவனுடைய பேரை கேட்க மறந்துருக்குது இந்த ஊடகம். நேரடியாகவே சரி பரவாயில்ல, நேரடியாகவே தொடர்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அவருடைய லீமா. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஜான் பிரிட்டோ யாரு அப்படின்னு சொல்லிடுறேன். ஜான் பிரிட்டோ யாருன்னா, ஜான் பிரிட்டோ வந்து லீமா ரோஸ் உடைய அண்ணன், அதாவது மார்ட்டின் மனைவியுடைய அண்ணன். மார்ட்டின் யாரு? ஆதவர்ஜுனாவுடைய மாமனார். ஆதவர்ஜுனா யாரு? அமைச்சரா இருக்காரு தமிழ்நாட்டுல. பாருங்க, இன்னைக்கு 7ஆம் தேதி 1ஆம் தேதி ஆதவோட பிரஸ் மீட் பாருங்க. அப்படியே ரொம்ப, அதாவது மைக்க பிடிச்சிட்டு திமுக நான் உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சவடால் விடக்கூடிய ஆதவ் அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா உடம்புலாம் அப்படியே தடுக்க அப்படியே பேசுவார் அவர். இதன் பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ. இங்க நாம இந்த விஷயங்களை வந்து எந்த ஊடகமுமே பேசுறது இல்லைங்க. ஜாபர் சாதிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இங்க எந்த ஊடகமும் பேசல. இதை நாம பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை டேக் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது சோசியல் மீடியா நாய்ஸ்னு சொல்லி ஆதவ் கடந்து போறாரு. இது சோசியல் மீடியா நாய்ஸ் கிடையாது. இளைஞர்களின் எதிர்காலம், பெண்களின் பாதுகாப்பு மிக முக்கியம். இதன் அடிப்படையில் நான் இந்த கேள்வி கேட்கிறேன்.